வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, தல தோனி எங்களை முட்டாளாக்கி விட்டார். டு பிளஸிஸ் கண்ணீர் பேட்டி. ஆர்சிபியின் தோல்விக்கு காரணமே இதுதான். அதாவது சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையிலான நடப்பு 2024 ஆண்டிற்கான IPL கிரிக்கெட் தொடரின் முதலாவது லீக் போட்டியானது நடைபெற்று முடிந்து உள்ளது. இந்த போட்டியில் மிகச் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சிஎஸ்கே அணியானது 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆர்சிபி அணியை வீழ்த்தி மீண்டும் தங்களின் கோட்டை சேப்பாக்கம் என்பதை உறக்கச் சொல்லி இருக்கிறது. மேலும் ருத்ராஜ் தலைமையில் முதல் வெற்றியை சிஎஸ்கே அணி பதிவு செய்து உள்ளது. இந்த தொடரை அசத்தலாகவும் ஆரம்பித்து உள்ளது. அதன்படி நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த ஆர்சிபி அணியானது 20 ஓவர்களின் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 173 ரன்களை குவித்தது. அதன் பின்னர் 174 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய சிஎஸ்கே அணியானது ஆரம்பத்திலிருந்தே அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 18.4 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 176 ரன்களை குவித்து 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது. இந்த நிலையில்தான் இந்த போட்டி முடிந்து தாங்கள் பெற்ற தோல்வி குறித்து பேசிய ஆர்சிபி அணியின் கேப்டன் டு பிளஸிஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பொழுதுமே பவர் பிளே முடிந்ததும் மிடில் ஓவர்களில் விளையாடுவது சற்று கடினமான ஒரு விஷயம். அதிலும் சிஎஸ்கே போன்ற ஒரு பலமான அணிக்கு எதிராக விளையாடும் போது மிடில் ஓவர்களில் ஜாக்கிரதையாக விளையாட வேண்டும். ஆனால் நாங்கள் இந்த போட்டியின் போது மிடில் ஓவர்களில் நிறையவே விக்கெட்டுகளை இழந்தது மட்டுமின்றி 15 முதல் 20 ரன்கள் வரை குறைவாக எடுத்து விட்டோம். இந்த மைதானத்தில் முதல் 10 ஓவர்கள் வரை பேட்டிங் செய்ய எளிதாகவே இருந்தது. ஆனாலும் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை நாங்கள் இழந்ததன் காரணமாக ரன் வேகம் குறைந்தது. இருப்பினும் பின் வரிசையில் அனுஜ் ராவத் மற்றும் தினேஷ் கார்த்திக் ஆகியோர் சிறப்பாக செயல்பட்டார்கள். அதிலும் குறிப்பாக அனுஜ் ராவத் ஒரு திறமையான வீரர் என்பதை இந்த போட்டியில் பலமாக வெளிக்காட்டியிருக்கிறார். இந்த போட்டியில் மிடில் ஓவர்களில் அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்ததும் ரன்கள் குறைவாக குவித்ததுமே தோல்விக்கு காரணம் என்று டு பிளஸிஸ் அவர்கள் வருத்தமாக கூறியிருந்தார். மேலும் டு பிளஸிஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, தல தோனி அவர்களின் கேப்டன்சி இல்லாமல் சிஎஸ்கே களமிறங்குவதால் எளிதாக வீழ்த்தி விடலாம் என்றுதான் நாங்கள் நினைத்தோம். ஆனால் ருத்ராஜ் போட்டியின் இடையே தல தோனியிடம் ஆலோசனைகளை பெற்று எங்களது வெற்றிக்கு முடிவரையும் எழுதிவிட்டார். அந்த இடத்திலேயே நாங்கள் மொத்தமாக முட்டாளாகிவிட்டோம் என்று ஆர்சிபி கேப்டன் டு பிளஸிஸ் அவர்கள் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஜன் நேரத்தில் பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.